ஏழில் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா சாண்ட்ஸ் ஆஃப் டைமோட சீக்குவல் எடுக்கிறதுக்காக ரிசர்ச்சில் இறங்கின யூபிசாஃப்ட் மெம்பர்ஸ் ஆர்டர் ஆஃப் அசாசின்ஸுங்கிற குரூப் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதோட அவங்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ், அவங்களுக்கான லீடர்னு அவங்க வாழ்ந்ததை பார்த்துட்டு தனியான ஒரு சீக்குவல் எடுக்கிறதுக்காக அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதனால் அசாசின்ஸ் க்ரீடுங்கிற ஒரு கேம் 2008 ரிலீஸ் பண்ணுறாங்க. அது கிடச்ச வரவேற்பு பார்த்து அடுத்த கேம்ஸை தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க யூபிசாஃப்ட். அசாசின்ஸ் க்ரீட் 2க்கான அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனாலும் அதோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அசாசின்ஸ் க்ரீட் 2 இருந்துச்சு. எஸ்யூ ஆடிட்டோரியோட கேரக்டர் டிசைனும் அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் யாராலையுமே மறக்க முடியாத அளவுக்கு மாறிச்சு. தமிழ் எல்லாரோட அசாசின்ஸ் க்ரீட் ஃபேன்ஸோட மனசுலையும் அது நின்று பேசுகிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அசாசின்ஸ் க்ரீட் 2 ரெவலேஷன்ஸ் பிரதர்வுட்னு சொல்லி மறுபடியும் ஹிட் கொடுத்துட்டு இருந்த யூபிசாஃப்ட் நெக்ஸ்ட் அசாசின்ஸ் க்ரீட் 3யோட சக்ஸஸோட அடுத்த கேமை எட்வர்ட் கென்வே வச்சு எடுக்க ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக ஒரு பெரிய ஐடியா விழுந்துச்சு அசாசின்ஸ் க்ரீட் ரூகும் யூனிட்டி. ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகி ரெண்டுமே ஆவரேஜாகவும் கிட்டத்தட்ட ஃப்ளாப் ஆகிற அளவுக்கு வந்ததுனால அவங்களுக்கு பெரிய லாஸ் ஏற்பட்டுச்சு. அதன் மூலயமா நெக்ஸ்ட் கேமில் மறுபடியும் வந்துடுவாங்கன்னு நினைக்கும் போது நெக்ஸ்ட் மறுபடியும் தப்பு பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க டவுன்ஃபாலை பார்க்க ஆரம்பித்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.